ஆண்டவரது திருமுகத்தை நாடுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் திருமுகத்தை நாடுங்கள். நாம் நாட வேண்டியது உலகத்தை அல்ல, உலகத்தின் வெளிச்சத்தை அல்ல, உலகத்தின் கவர்ச்சி அல்ல, உலகத்தின் மாயை அல்ல, மாறாக ஆண்டவரின் திருமுகத்தை தேடக்கூடியவர்களாய் காணக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம், அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலமே நாம் ஆண்டவரை தேடினோம், அவரை பாடினோம், அவரை துதித்தோம் என்று சொன்னால் தன்னை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் திருமுக தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பாடல் 11:7 வாசிக்கிறோம், நேர்மை உள்ளவர்கள் அவருடைய திருமுகத்தை காண்பார்கள். ஆவியிலே, ஆத்மத்திலே, சரீரத்திலே, உலகத்திலே, உடலிலே குறைவு இல்லாதபடியே கடவுளுக்கு முன்பதாக நேர்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, புனிதர்களாக, கடவுளுக்கு ஏற்படுவர்களாக நீங்கள் நான் வாழுகின்ற பொழுது, மாறுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பார்வையிலே நேர்மையாளராய் மாறிவிடுகிறோம். அப்படி நேர்மையாளருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக நேர்மையாளராய் மாறுவோம், அதிகாலமே ஆண்டவரை தேடுவோம், அவருடைய திருமுக ஒளியை நாம் தரிசித்து பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.